ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஹிந்தியில் பேசு பேசாத இது சொல்றது வந்து ரொம்பவே சுலபம். ஆக்சுவலாக நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பேசுகிற விதத்தை வச்சு நம்ம எப்படியெல்லாம் பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்களை மட்டம் தட்டி பேசும்பொழுது மட்டம் தட்டி பேசாத, தாழ்த்தி பேசாத, நீதான் ரொம்ப உயர்வுன்னு பேசாத, புரணி பேசாத அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம பேசாத அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றோம் பாருங்க. உதாசனப்படுத்தாத, குறுக்க பேசாத. ஸோ இந்த வெக்காபுலரிஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது, எப்படி ஹிந்தில சொல்லி பேசுறது, அதை தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸ்க்கான பிடிஎஃப்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்தா சம்மரைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு, ரீகால் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண வீடியோ, இதுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ண போற வீடியோ, இதுக்கான பிடிஎஃப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க், அது கூடவே உங்களுக்கு டெய்லி லைஃப்ல நம்ம ரொம்ப ரிப்பீட்டடா யூஸ் பண்ற வேர்ப்ஸ், ஒரு 100 வேர்ப்ஸ், அது எல்லா டென்ஸ்லயும் எப்படி சொல்றது, அது கூடவே 500+ வேர்ப்ஸ் நம்ம வந்து ரொட்டீனா யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேசு அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே சுலபம். ஸோ அந்த பேசு அப்படின்றதுலயே வந்து இப்போ எத்தனை விதமான பேசுறது சொன்ன பாருங்க. மட்டம் தட்டி பேசாத, புரணி பேசாத, குறுக்க பேசாத, திமிரா பேசாத. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இது எல்லாமே வேர்ப்ல தான் வரும். ஸோ இதெல்லாம் எப்படி சொல்றது, இது கூடவே நம்ம சேனல்ல முன்னாடி வீடியோஸ்ல வந்து பை அப்படின்றத வந்து எங்கெங்க எந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய வேற விதமான வேர்ப்ஸ் இதெல்லாம் ஹிந்தியில எப்படி சொல்றது, இதுக்கான பிடிஎஃப் இது எல்லாமே என்கிட்ட பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், மத்தவங்கள மட்டம் தட்டி பேசாத, மட்டம் தட்டி தாழ்வா பேசாத. இதுக்கு மத்தவங்க அப்படின்னா தூசரோன். ஸோ மற்றவர்களை, தூசரோன்கோ சோட்டா மத் சமச்சோ. இது வந்து லிட்ரலா பார்த்தா சின்னதா நினைக்காத, மட்டமா நினைக்காத அப்படின்ற அர்த்தம். ஸோ சோட்டா மத் சமஜோ. இல்ல இதுக்கு பதிலா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தூசரோன்கோ நீச்சா மத் திக்காவோ. மத்தவங்கள தாழ்வா பார்க்காத. நீச்சா அப்படின்னா கீழே. ஸோ மத் திக்காவோ அப்படின்னா பார்க்காத. ஸோ ஹிந்தி பேசுறவங்க வந்து கேஷுவலா பேசும்போது இப்படிதான் சொல்லுவாங்க, தூசரோன்கோ நீச்சா மத் திக்காவோ. அவன் என்ன மட்டம் தட்டி பேசினான் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இங்க பேசு அப்படின்றதுக்கு நீங்க பேசு, போலோ, பாத்கரோ அப்படின்றதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி எண்ணத்துல பார்க்காத அப்படின்றதுதான் இங்க திக்காவோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவன் என்ன மட்டம் தட்டி பேசினான். உஸ்னே முஜே நீச்சா திக்காயா. நீச்சா, ஸோ அங்கேயும் பார்த்த மாதிரி தான் இங்க நீச்சா திக்காயா. அவன் அப்படின்றதுனால திக்காயா. அவன் என் வீட்டை மட்டமாகவும் அவன் வீட்டை உயர்வாகவும் பேசுறான். அதாவது என் வீட்டை குறைவாகவும் கம்மியாகவும், இல்ல தப்பா பேசுவாங்க இல்லையா, அவங்க வீட்டு சைட தப்பா, நம்ம வீட்டு சைட தப்பா பேசுவாங்க, அவங்களோடத வந்து ரொம்ப உயர்வா பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுறவங்கள்ட்ட ஓ மேரே கர்கி, மேரே கர்கி அப்படின்னா என்னுடைய வீட்டை, புராய் கர்த்தாகே அப்படின்னா வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா வந்து புரா கர்த்தாகே. அவன் அப்படின்றதுனால கர்த்தாகே அப்படின்றது வருது. அவர் அப்னி கர்கி, அவனுடைய வீட்டை பகூத் தாரிஃப் கர்த்தாகே. ஸோ ரொம்ப உயர்வா, ரொம்ப புகழ்ந்து பேசுறான். பகூத் தாரிஃப் ரொம்ப உயர்வா புகழ்ந்து பேசுறது. பகூத் தாரிஃப் கர்த்தாகே அப்படின்னு சொல்லணும். இன்டர்வியூ அப்ப உன் திறமைகளை உயர்த்தி பேசு அப்படின்னு சொல்றதுக்கு இன்டர்வியூக்கே தோரன், இல்ல இன்டர்வியூமே அப்படின்றத சொல்லலாம். அப்னி கோபியான்கோ அப்படின்னா உன்னோட திறமை, கோபியான்கோ அப்படின்னா திறமைகளை. பதா சட்கர் பத்தாவோ. பதா சட்கர் அப்படின்னா வந்து உயர்வா. ஸோ சட்கர் அப்படின்றது வந்து மேல குறிக்குது. ஸோ மேல உயர்த்தி பேசு. பதா சட்கர் பெருசா, படா அப்படின்னா பெருசு அப்படின்றது தெரியும். ஸோ படா சட்கர் அப்படின்னா பெருசா உயர்த்தி பேசு. பத்தாவோ அப்படின்னா சொல்லு. நான் என்ன செஞ்சாலும் அவன் மட்டமா தான் பேசுவான் அப்படின்னு சொல்றதுக்கு, நான் என்ன செஞ்சாலும். மே ஜோபி கருண், மே ஜோபி கருண் அப்படின்னா நான் என்ன செஞ்சாலும். ஓ உஸ்மே அதுல கம்மி ஹே நிக்கல்தா ஹே. ஸோ குறை கண்டுபிடிப்பான் அப்படின்றது, குறைய கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து கமிஹி, குறையேதான் அப்படின்னா வந்து கமிஹி, அந்த தான் சொல்றோம் இல்லையா, அதுக்கு தான் அந்த ஹி. கமிஹி நிக்கல்தா ஹே, அவன் அப்படின்றதுனால நிக்கல்தா ஹே. இதுவே அவள் அப்படின்னா நிக்கல்தி ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ கமிஹி நிக்கல்தா ஹே. ஸோ குறைய கண்டுபிடிக்கிறதுக்கான வேர்பு வந்து கமி நிக்கல்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாப்பாட்டுல குறை கண்டுபிடிக்காத அப்படின்னு சொல்றதுக்கு காணையுமே கமி மத் நிக்காலோ அப்படின்னு சொல்லணும். ஸோ கமி மத் நிக்காலோ அப்படின்னா குறை கண்டுபிடிக்காத. ஸோ குறை கண்டுபிடிக்காத சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப வந்து இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். காணையுமே அப்படின்னா சாப்பாட்டுல, கமி மத் நிக்காலோ. ஸோ அவன் எப்பவும் மற்றவங்கள்ட்ட குறை கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்றதுக்கு ஓ ஹமேஷா தூசரோன்மே, மற்றவங்கள
கமி நிகழ்த்தாகே. ஸோ கமி இங்க அவன் அப்படின்றதுனால நிகழ்த்தாகே. இதுவே நீங்க ஒரு பெண்ணை பத்தி பேசுறீங்க அப்படின்னா கமி நிகழ்த்தீஹே அப்படின்னு சொல்லணும். மேனேஜர் அவளுடைய வேலையை விட்டு எடுத்துட்டாரு, அவனை வேலையை விட்டு எடுத்துட்டார். ஸோ கமி இங்க நிக்கல்தா நிக்கல்தியா அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, நிக்கல்தாஹே. ஸோ நிக்கல் அப்படின்னா வந்து அந்த வெளியில எடுக்கிறது, குறைய தோண்டி எடுக்கிறது. ஸோ ஒருத்தவங்களை வந்து வேலையை விட்டு நீக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் நிக்காலோ அப்படின்ற ஒரு வேர்பு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலா. ஸோ மேனேஜர் நே எடுத்து விட்டார்னு சொல்றோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ். அதனாலதான் ஆப்னே உஸ்னே அந்த மாதிரி மேனேஜர் நே உசே அப்படின்னா அவனை, காம்சே வேலையில இருந்து, நிக்கல் தியா. ஸோ நிக்கல் தியா அப்படின்னா எடுத்து விட்டார், நீக்கிட்டாரு அப்படின்றது அர்த்தம். ஸோ ஒரு விஷயத்தை தோண்டி எடுக்கிறதுக்கும் நாம நிக்கால் அப்படின்ற ஒரு வேர்பு யூஸ் பண்ணுவோம், நீக்கிறதுக்கும் ரிமூவ் பண்றதுக்கும் நிக்கலோ அப்படின்ற ஒரு வேர்பு யூஸ் பண்ணுவோம். ஸோ வண்டியில இருந்து சாவியை எடு அப்படின்னு சொல்றதுக்கும் காடிசே சாபி நிக்காலோ அப்படின்னு சொல்லலாம். காடிசே அப்படின்னா வண்டியில் இருந்து, சே அப்படின்னா இருந்து, சாபி நிக்காலோ. அடுத்தது பெரியவங்களை எதிர்த்து பேசாத. ஸோ அதாவது திரும்ப திரும்ப பதில் சொல்றது, அவங்க கேட்க கேட்க லைக் எதுக்கு மாறா பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திருப்பி திருப்பி பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அவங்க நமக்கு ஒரு அட்வைஸ் பண்றாங்கன்னா அதை நம்ம காதுல வாங்காத அந்த மாதிரி பேசும்பொழுது. ஸோ படோன்கோ அப்படின்னா வந்து பெரியவங்க அப்படின்றது அர்த்தம், படோன்கோ. ஸோ பலட்கர் ஜவாப் மத்தோ. பலட்கர் அப்படின்னா திரும்ப பதிலுக்கு பதில் சொல்றது. ஸோ பலாட்கர், ஜவாப் அப்படின்னா பதில், மத்தோ அப்படின்னா பதில் கொடுக்காத அப்படின்றது அர்த்தம். இங்க தோ அப்படின்னா மேக்சிமம் கொடு அப்படின்றதா, மத்தோ அப்படின்னா கொடுக்காது, பதில் சொல்லாத அப்படின்றதுக்கு மத்தோ அப்படின்றதான் சொல்லுவாங்க, ஜவாப் மத்தோ. ஸோ ஜவாப் தோ அப்படின்னா பதில் சொல்லு அப்படின்றது அர்த்தம். ஸோ சொல்லு அப்படின்னா போலோ தான் சொல்லணும் அப்படின்றது இல்ல, ரிப்ளை கொடு அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ ஜவாப் தோ, ஜவாப் மத்தோ அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரி சொல்லாத. ஸோ பின்னாடி திரும்பி பாரு. ஸோ பலட் அப்படின்னா வந்து நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, பலட்கர் அதாவது பதிலுக்கு பதில், திரும்ப திரும்ப பதில் சொல்றது, வாதாடுறது, பலட்கர். அந்த மாதிரி தான் பின்னாடி திரும்பி பாரு. ஸோ திரும்ப திரும்ப அப்படின்றதுதான் பலாட்கர் பார்த்தோம். பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம இந்த பலட் அப்படின்ற ஒரு வேர்பை யூஸ் பண்ணலாம். பீச்சே அப்படின்னா பின்னாடி, பீச்சே அப்படின்னா பின்னாடி, பலட்கர் தேக்கோ அப்படின்னா திரும்ப பாரு அப்படின்றது அர்த்தம். பக்கத்து திருப்பு அப்படின்னு சொல்றதுக்கு பேஜ் பல்டோ. பல்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, பேஜ் பல்டோ. நிலைமை தலைகீழா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நிலைமை அப்படின்னா ஹாலாத் இல்ல பாசா அப்படின்னு சொல்லலாம். பலட் கை. ஸோ தலைகீழா டேர்ன் ஆயிடுச்சு, அப்படியே உல்டாவா மாறிடுச்சு. ஸோ பலட் கை அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட வாய்க்கு வாய் பேசாத அப்படின்னு சொல்றதுக்கு, வாய்க்கு வாய் பேசுறதுக்கு முத்சே அப்படின்னா என்னிடம், ஜூபான் மத் லடாவோ. ஸோ லடானா அப்படின்னா வந்து சண்டை போடுறது, பட் வாய்க்கு வாய்க்கு ஏத்து பேசுறது, சத்தமா அந்த மாதிரி பேசுறதுக்கு வந்து ஜூபான் மத் லடாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் எப்பவும் அவங்க அப்பா கிட்ட வாதாடுவான். ஸோ அந்த மாதிரி வாதாடுற மாதிரி பேசுறது, ஆர்கியூ பண்றது. ஓ ஹமேஷே அப்னே பிதாசே அப்படின்னா அவனுடைய அப்பா கிட்ட. ஜூபான் லட்தாஹே, அவன் அப்படின்றதுனால லடாவோக்கு பதிலா லட்தாஹே, அவள் அப்படின்னா ஜுபான் லட்தீஹே அப்படின்றது வரும். நீ ஏன் அவரோட தேவையில்லாம வாதாடுற, நீ ஏன் அவரோட தேவையில்லாம வாதாடுற. ஸோ தும் உன்சே அப்படின்னா வந்து அவரிடம், பீகர்மே அப்படின்னா தேவையில்லாம, ஜூபான் கியோன் லடா ரஹேஹோ, ஏன் அப்படின்னா கியோன், ஜூபான் லடே ரஹேஹோ அப்படின்னா வாதாடிட்டு இருக்க அப்படின்றது அர்த்தம், வாதாடி கொண்டு இருக்கிறாய், ஜூபான் லடா ரஹேஹோ. ஸோ இந்த மாதிரி வீணான, உபயோகமற்ற, தேவையில்லாம அப்படின்னு சொல்றதுக்கு பீக்கர் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் ஹிந்தியில. இது புதுசா இருக்கு இல்லையா, நோட் பண்ணிக்கோங்க, பீக்கர். ஸோ தேவையில்லாம டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்றதுக்கு பீக்கர்மே டென்ஷன் மத்லோ. ஸோ டென்ஷன் ஆகாது அப்படின்னா டென்ஷன் மத்லோ, பீக்கர்மே அப்படின்னா தேவையில்லாம. அவன் வீணா இல்ல சும்மா கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு ஓ பீக்கர்மே சில்லா ரஹாஹே அப்படின்னா கத்திக்கிட்டு இருக்கான், பீக்கர்மே அப்படின்னா வீணா சும்மா அப்படின்றது அர்த்தம். அவன் எப்பவும் அவன் அம்மாவை எதிர்த்து பேசுவான் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ ஓ ஹமேஷா நான் எப்பவும், அப்னி மாக்கோ அவனுடைய அம்மாவை, பலாட்கர் ஜவாப் தேத்தாஹே அதாவது திருப்ப பதில் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ பலாட்கர் ஜவாப் தேத்தாஹே. அவங்க புது படத்தை பத்தி ரொம்ப உயர்வா பேசுறாங்க, ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வே நயி ஃபிலிம் அப்படின்னா புது படம். பகு தாரிஃப் கர் ரஹேஹே ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க, பகு தாரிஃப் கர் ரஹேஹே. ஸோ எல்லாரும் உன்னை ரொம்ப புகழ்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு சப் அப்படின்னா எல்லாரும், தும்ஹாரி அப்படின்னா உன்னை, பகு தாரிஃப் கர் ரஹேஹே. ஸோ பகு தாரிஃப் அப்படின்னா ரொம்ப உயர்வா, கர் ரஹேஹன் அப்படின்னா ரொம்ப உயர்வா புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பேசும்போது குறுக்கிடாத அப்படின்னு சொல்றதுக்கு ஜப் மே போலுன்,
நான் பேசும் பொழுது மே போலும், ஜப் மே போலும் தோ பீச் மே அப்படின்னா வந்து நடுவுல அப்படின்றது அர்த்தம். மத் போலோ அப்படின்னா பேசாத. மத் பாத் கரோ அப்படின்னு சொல்லலாம், பாத் மத் கரோ. பீச் மே பாத் மத் கரோ அப்படின்னு சொல்லலாம், பீச் மே மத் போலோ அப்படின்றதும் சொல்லலாம். அவன் எல்லாரையும் விட சத்தமா பேசி எல்லாரையும் அடக்கிடுவான். ஸோ ஒரு மாதிரி அதிகார குரல்ல பேசுவாங்க இல்லையா, அதுக்கு. ஸோ உஸ்னே அப்படின்னா அவன், சப்சே அப்படின்னா எல்லாரையும் விட, ஜோர்சே போல்கர் சத்தமா பேசி அப்படின்னா ஜோர்சே போல்கர், சப்கோ சுப் கர்தியா. சப்கோ அப்படின்னா எல்லாரையும், சப்சே அப்படின்னா எல்லாரையும் விட, சே அப்படின்னா விட. ஸோ சப் அப்படின்னா எல்லாரும், ஸோ எல்லாரையும் விட ஜோர்சே போல்கர் சத்தமா பேசி. சப்கோ அப்படின்னா எல்லாரையும், சுப் கர்தியா அப்படின்னா வாய் அடக்கிடுவான், அமைதியாக்கிடுவான். ஸோ சுப்பாவோ அப்படின்னா அமைதியாக்கு, சுப்போ. ஸோ சுப் கர்தியா அப்படின்னா அமைதியாக்கிடுவான் அப்படின்றது அர்த்தம். அவன் எல்லார்கிட்டையும் அதிகாரமா பேசுவான் அப்படின்னு சொல்றதுக்கு ஓ சப்சே மட்டம் தட்டி பேசுறது, அதிகாரமா நான் தான் அப்படின்ற மாதிரி தோணியில பேசுறது. ஆக்கத் கர் பாத் கர்த்தேஹேன் அப்படின்னு சொல்லணும். ஆக்கத் கர் அப்படின்னா வந்து அதிகாரமா, பாத் கர்த்தேஹேன் அப்படின்னா பேசுவான் அப்படின்றது அர்த்தம். குழந்தைங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்றதுக்கு முச்சே பச்சோன்கோ தாரஃப் பாத் மத் கரோ. ஸோ குழந்தைகிட்ட பேசுற மாதிரி அப்படின்னா தாரஃப், பச்சோன்கி தாரஃப் குழந்தை மாதிரி, பாத் மத் கரோ அப்படின்னா என்கிட்ட பேசாத. தப்பு செஞ்சுட்டு பேச்ச மாத்தாத அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ செஞ்ச தப்பா மறைக்கிறதுக்கு மாத்தி மாத்தி பேசுவாங்க இல்லையா, வேற டாபிக். அந்த மாதிரி பேசும்பொழுது கல்தி கர்க்கே தப்பு செஞ்சுட்டு, கல்தி கர்க்கே பாத் மத் பதலோ. ஸோ பதலோ அப்படின்னா மாத்து, மத் பதலோ அப்படின்னா மாத்தாத, பாத் அப்படின்னா அந்த பொருள் அந்த விஷயத்த. ஸோ கல்தி கர்க்கே பாத் மத் பதலோ அப்படின்னு சொல்லணும். இப்ப பேச்ச மாத்தாத, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு அப் பாத் மத் பதலோ. ஸோ பாத் மத் பதலோ சச் பத்தாவோ, உண்மையை சொல்லு. சுத்தி வளைச்சு பேசாத, நேரா விஷயத்துக்கு வா. பாத் மத் கும்மாவோ, சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு வந்து கும்மாவோ, பேச்ச மாத்துறதுக்கு வந்து பதிலோ. ஸோ பாத் மத் கும்மாவோ, சுத்தி வளைச்சு பேசாத, பாத் மத் கும்மாவோ. சீதே முத்தே பர் ஆவோ, நேரா விஷயத்துக்கு வா, சீதே முத்தே பர் ஆவோ. ஸோ பேச்ச சுத்தி வளைக்காம ஆமாவா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு கும்மாயே பினா, சுத்தி வளைக்காமல். கும்மாவோ அப்படின்னா சுத்தி வளைக்கிறது, பாத் கும்மாயே பினா அப்படின்னா பேச்ச சுத்தி வளைக்காம. ஹா யா நா போலோ. ஹா அப்படின்னா ஆமா, யா அப்படின்னா அல்லது அப்படின்றது அர்த்தம், அல்லது ஆர். ஸோ இல்லை அப்படின்னா நஹி. ஸோ அல்ல ஷார்ட்டா நா அப்படின்றத சொல்லலாம். ஸோ பாத் குமாயே பினா ஹா யா நா போலோ, ஆர்எல்ஸ் ஆ யா நஹி போலோ அப்படின்றத சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு நிறைய இடங்கள்ல ஆக்சுவலாக ரிப்பீட்டடாக பேசும்பொழுது நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகும். ஸோ நம்ம பார்த்த வேர்ப்ஸ் எல்லாம் என்னென்ன பார்த்தோன்றதை ஒன்ஸ் சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாமா? குறைய கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கம்மி நிக்கால்லாம். இதுவே வந்து சாவியை இருந்து எடு, மேனேஜரை நீக்கிட்டாரு, அந்த மாதிரி நீக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் நிக்காலோ அப்படின்ற ஒரு வேர்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். எதிர்த்து பேசுறதுக்கு வந்து பலட்னா அப்படின்றத பார்த்தோம். பேஜ திருப்பு அப்படின்னு சொல்றதுக்கும் பலட் அப்படின்ற ஒரு வேர்பை யூஸ் பண்ணலாம். திரும்பி பாரு, பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம பலட்னா அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணோம். வாதாடுறதுக்கு வந்து ஜூபான் லடானா அப்படின்னு சொல்லணும். ஜூபான் லடானா. ஒருத்தவங்களை பத்தி உயர்த்தி பேசுறது, புகழ்ந்து பேசுறதுக்கு வந்து தாரீஃப் கர்னா, இல்ல பதா சட்கர் போல்னா, ரொம்ப உயர்த்தி மேலே ஏத்தி பேசுறது, பதா சட்கர் போல்னா. மட்டம் தட்டி பேசுறதுக்கு நீச்சே திக்கானா. பேச்ச மாத்துறதுக்கு பாத் அப்படின்னா பேச்சு, பதல்னா அப்படின்னா மாத்துறது. சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு பாத் குமானா. கத்துறதுக்கு சில்லானா. குறுக்கிட்டு பேசுறது, குறுக்க பேசுறதுக்கு பீச்மே அப்படின்னா நடுவுல பேசுறது அப்படின்னா போல்னா. அடக்கி பேசுறதுக்கு சுப் கர்னா, அமைதியாக்குறது. ஸோ சுப் கர்னா. அதிகார தோணியில பேசுறது வந்து ஆகத்கர் பாத் கர்னா அப்படின்னு சொல்லணும். ஆகத்கர் பாத் கர்னா. ஸோ இந்த மாதிரி பேசு அப்படின்ற ஒரு வார்த்தையை எந்த அளவுக்கு நிறைய இடங்கள்ல மாறுதுன்றத பாருங்க. ஸோ இப்போ நீங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டீங்க, ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க திரும்ப உங்களுக்கு மேபி ஏதாவது ஒரு டவுட் வரும், இதுக்கு என்ன வரும் அப்படின்னு மறந்துடுச்சு அப்படின்னா நீங்க ஹோல் வீடியோவும் உட்காந்து பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ அதுக்குதான் உங்க கையில PDF இருந்தது அப்படின்னா நீங்க நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். அகெயின் உங்களுக்கு PDF வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.